எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளை தந்த உமது கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உங்களுடைய சமூகத்தில் ஜீவனோடும் பலத்தோடும் எங்களை கொண்டு வந்த உமது கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இறைவார்த்தை மூலம் எங்களோடு பேசுங்க. இந்த இறைவார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அடியேன் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை செய்தியாக ஒரு மனமாய் ஒன்று கூடி நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்ற தலைப்பிலே நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இன்று நம்மிடம் வீட்டிலும் சரி திருச்சபையிலும் சரி இந்த ஒரு மனம் இல்லாததுனால தான் பல பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், மனக்கசப்பு இப்படிப்பட்ட நிலை காணப்படுகிறது. ஒரு மனம் இருந்தால்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதையும் இந்த உலகத்தில் நம்மை கொண்டு செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் 20வது வசனத்தில், எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஒரு காரியத்தை குறித்து 2 பேர் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அங்கே பரலோக தேவன் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அப்போ நமக்கு ஒரு மனம் என்பது நமக்கு கண்டிப்பாக வேண்டும். ஒன்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இங்கே நம்ம இவர்களுடைய ஒரு மனத்தை நாம் பார்க்கிறோம். இங்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒரு மனதோடு நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிங்கள் என்று சொல்லும்போது நாம் எத்தனை பேர் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம்? இப்போ ஒரு ப்ரேயருக்காக நம்ம வந்திருக்கிறோம், கூடியிருக்கிறோம் என்றால் ஒரு கருத்துக்காக ஜெபிங்கள் என்று சொல்லும்போது நாம் எத்தனை பேர் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம்? நம்மளுடைய வாய் மட்டும் ஜெபிச்சுட்டு இருக்கோம், ஆனால் நம்முடைய இருதயம் வேற எங்கேயாவது இருக்கும். இதை குறித்து தான் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கும். இந்த மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது என்று. நம்ம நல்லா தான் ஜெபிப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கிறோமா? இப்போ ஒரு ப்ரேயருக்கு, ஒரு திருச்சபைக்கு நம்ம ஒரு 500 பேர் கூடி வருகிறோம் என்றால் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது அந்த 500 பேரும் ஒரு மனத்தோடு ஜெபிக்கிறார்களா? அதுவே ஒரு 5 பேர் ஜெபிக்கும் போது அந்த 5 பேருக்கும் ஒரு மனம் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு அற்புதங்கள் நடக்கும், ஒரு அதிசயங்கள் நடக்கும், ஒரு எழுப்புதலை ஆண்டவர் உருவாக்குவார். ஏனென்றால் அவர்களிடம் ஒரு மனம் இருக்கிறது. அந்த 500 பேரால் செய்ய முடியாததை அந்த 5 பேரை வைத்து ஆண்டவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஒரு மனதை குறித்து தான் திருத்துதர் பணிகள் 1வது அதிகாரம் 14 நாம் வாசித்தோம். ஆவியானவர் இன்னும் ஊற்றப்படவே இல்லை. திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் பெந்தகோஸ்து எனும் நாளில் தான் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே அவர்களிடம் ஒரு மனம் வந்துவிட்டது. நாமும் ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கும் போது அங்கே ஆவியானவர் வருவார், பெரிய காரியம் செய்வார், ஒரு எழுப்புதல் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்று நாம் நினைக்கிறோம் திருச்சபையில் தான் ஒரு மனம் இல்லை என்று. முதலாவது திருச்சபையில் அல்ல, குடும்பத்தில் ஒரு மனம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு மனம் இல்லாமல் நம் திருச்சபையில் கூடி ஜெபிக்கும் போது எப்படி ஒரு எழுப்புதல் உண்டாகும்? மனக்கசப்பு, சண்டைகள், சமாதானம் இல்லாத நிலையில் குடும்பங்கள் காணப்படுகிறது. நம்ம திருச்சபைக்கு ஒன்றாக வந்துடுவோம், சபைக்கு ஒன்றாக மீட்டிங்க்கு, ப்ரேயர் மீட்டிங்க்கு ஒன்றாக வந்து விடுவோம். கணவன் மனைவி ஒன்றாக வந்து விடுவார்கள். இப்போது அங்கே ஃபாதரோ அல்லது வழிநடத்துபவரோ ஒரு காரியத்தை குறித்து இந்த ஜெபிங்கள் என்று சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவின் சமாதானத்துக்காக ஜெபிங்கள் என்று சொல்லும்போது இங்கே கணவன் உருக்கத்தோடு நல்லா தான் ஜெபிப்பார். ஆனால் மனைவியானவள் இங்கேருந்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்க? இந்த ஆளே வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்க, இவர் ஜெபிச்சு இந்த ஜெபம் கேட்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனைவி என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த சமாதானம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அங்கே எப்படி ஒரு எழுப்புதல் உண்டாகும்? எப்படி இந்தியாவுக்கு சமாதானம் கிடைக்கும்? அதனால தான் முதல்ல திருச்சபையை வீட்டில் கட்ட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர்கள் அனைவரும் ஒருமனப்பட்ட பிறகுதான் ஆவியானவர் அங்கு செயல்படுகிறார். ஆவியானவர் வந்த பிறகுதான் அங்கு ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. இந்த கடைசி நாட்களிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடம் ஒவ்வொருவர்களும் எதிர்பார்ப்பது இதைதான். திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் திருத்தூதர் வழியாக செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனதாரி கூடி வந்தனர். திருத்தூதர்கள் எல்லாருமே
ஒரு மனதராய் இருந்தபோது அங்கே அவர்களுக்குள்ள இறை வல்லமை வெளிப்பட்டதாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர்கள் எந்த அளவுக்கு இறைவல்லமை பெற்றிருந்தார்கள் என்றால், பேதுருவின் நிழல் கூட அந்த நோயுற்றவர்களை குணப்படுத்தும் அளவுக்கு அவர்கள் இறைவல்லமை பெற்றிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். எனவே பிரியமானவர்களே, வீட்டிலும் சரி திருச்சபையிலும் சரி நாம் ஒரே மனதோடு ஒன்று கூடி ஜெபிக்கும் போது இயேசுவை பற்றி நற்செய்தியை அறிவிப்பதை ஒரே நோக்கமாய் நாம் கொண்டு இருந்தோம் என்றால் நம்மை கொண்டு திருச்சபையில் பல எழுப்புதலை ஆண்டவர் செய்வார். தொடர்ந்து ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இறைவார்த்தை மூலம் எங்களோடு பேசின உமது கிருபைக்கு நன்றி இயேசுவே. இதோ எங்களுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவரேப்பா ஒரு மனதின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த கடைசி நாட்களில் அன்று ஆதி திருச்சபையில் இருந்த அதே அன்பு பல அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தது போல இந்த கடைசி நாட்களிலும் கூட நீங்கள் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வழிநடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.